நான் மிதுசா. நீங்கள் சொல்லுங்க. ஆகுறாண்டு பிள்ளைகளுக்கு இப்படி பேக் இப்படி கை போய்கொண்டே இருக்குது என்ன. ரைட். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரித்திகின் நர்சரிக்கு தான் போகிறோம். ரித்திகின் நர்சரி இன்றைக்கு கால்கோள் விழா. அப்போ அதுக்கு தான் போகிறோம். கால்கோள் விழாவோட சேர்த்து பார்த்தீங்கன்னா கண்காட்சி இருக்குதாம், மற்ற சந்தை இருக்குதாம், அப்போ எல்லாமே இருக்குதாம். அப்போ நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வர போகிறோம் எல்லாம். அப்போ தொடர்ச்சியாக நீங்களுமே எங்களோட சேர்ந்து பயணிங்க. அப்போ இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறார்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஒரு ஆப்ஷனை கொடுத்து போட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் எல்லாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும். எங்களுக்குமே ஒரு விதத்தில் ஒரு சப்போர்ட்டாக இருக்குமே என்ன பசிக்குதோ. ரைட். அப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ரித்திகின் நர்சரியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிகழ்வு செய்கிறண்டாலும் பக்கத்தில் உள்ள புற்றட பிள்ளையார் ஆலயத்தில் பூசி ஒன்று செய்து அதுக்கு பிறகு தான் அந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகும். அப்போ வளமையை போல் இன்றைக்குமே பூசிகள் எல்லாம் முடிஞ்சு பிள்ளைகளை கௌரவிக்கும் முகமாக எல்லா பிள்ளைகளுக்குமே மாலை அணிவிச்சு அவைகளை இன்றைய கால்கோள் விழாவுக்கு வரவேற்று கொண்டிருந்த வினம். அப்போ அப்படியே தொடர்ச்சியாக அங்கண்ட ரித்திக்கும் கொண்டிருப்பார். பாருங்க கடைசியில் அவர் வருவார். அவர் 4 வயசு பிரிவு தானே. இப்போ முதல்ல 5 வயசு பிரிவு பிள்ளைகளுக்கு மாலை அணிவிச்சு அவைக்கு கடைசியாக தான் அவைக்கு போடுறது. அப்போ தொடர்ச்சியாக அப்படியே பாருங்க. அப்படியே எல்லாரையும் மாலையெல்லாம் போட்டு வரவேற்றுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா குரு போட்டோ எடுக்கிறதுக்காக நிற்கணும் எல்லோரும். அப்போ எல்லாருமே ஃபோனுகளோடான் கேமரா பிடிச்சி கொண்டு நிற்கிறது. அதில் நானும் குறைஞ்ச நான் இல்லை. சரி நானுமே கேமராவோட நின்று நான் ஃபோனில் எடுத்துக்கொண்டு எல்லாருமே எடுத்து எல்லாம் ஒரு இப்போ காலம் மாறிது தானே, எல்லாம் ஒரு ஞாபகத்தமாக எடுத்துக்கொண்டு நின்றுச்சினும். Khai khai. தேசிய கொடிக்கான மரியாதையை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். தேசிய கொடியினை ஏற்றி வைத்த பிரதம விருந்தினர் திரு பாலகிருஷ்ணன் ஜசீதரன் அவர்களுக்கும் முன்பள்ளி கொடியினை ஏற்றி வைத்த முதன்மை ஆசிரியர் திருமதி பத்மலோஜினி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அப்படியே ரித்திக்கான டான்ஸுக்கான மேக்கப் நடந்து கொண்டிருக்குது பாருங்க.
அவர் போய்க்க வேட்டி ஷர்ட்டோட போனது. பிறகு டான்ஸுக்கு தான் இந்த உடுப்பேன். நான் நேற்றைய காணொலியில் மாற சொல்லி போட்டேன். அவள் ஆளை வந்து வடிவா எல்லாம் வெளுக்கெடுத்து விட்டு கிடக்குது. இனித்தான் அவற்றை நிகழ்வு இருக்கு. நிகழ்ச்சி ஒரு பக்கம் நடந்துருக்கு. ஆதரன்ற குடும்பத்தினத்தை பாருங்க முன்னுக்கு இருக்கிறாங்க. என்ன தலையை மெதுவாக பிடிச்சி இழுத்து கொண்டு இருந்தா. அப்போ நான் பார்க்க நல்லா இருந்தது. அப்படியே ரித்திக்காக இந்த டான்ஸ் வந்து தொடங்கிட்டுது. முழுமையாக போடத்தான் எனக்குமே வந்து விருப்பம். ஆனால் இந்த பாட்டோட போட வீடியோ வந்து காப்பிரைட் விழுந்துடும். அதால் கொஞ்சத்தை தான் சேர்த்து விடப்போம். அதுவும் கொஞ்சம் மியூசிக் கட் பண்ணி தான் சேர்க்க வேண்டியிருக்கும். பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி சின்னாக்கள் தானே பாருங்க இப்படி இருக்குண்டு. அப்படியே நிகழ்வுலாம் முடிச்சுக்கோங்க. நாங்கள் வந்து கண்காட்சிக்கு உள்ள போயிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்கங்களும் வந்து அவ்வளவு ஒரு ஒவ்வொரு கதைகளை சொல்கிற மாதிரியே ஒரு ஆக்கங்களை வந்து இருந்தது. எல்லாருமே வந்து நல்ல விதமான ஆக்கங்களை வந்து செய்து வச்சுருந்தாங்க. அப்போ அப்படியே நான் அதையுமே வந்து உங்களை காட்சிப்படுத்தலாம் பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி. அப்போ தொடர்ச்சியாக அப்படியே எல்லா பிள்ளையும் இந்த பெற்றாருமே இந்த ஆக்கங்களை செய்தது. அப்போ இந்த ரித்திக்கின்ற பெற்றாருமே வந்து ஆக்கத்தை செய்வது நம்ம அது அங்காள் பக்கத்தில் இருக்குது. அதையுமே வந்து நான் உங்களை காட்டுறேன்னு பாருங்க. இது வந்து இந்த இசைக்கருவியல் அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கரை மாதிரி செட்டப்பில் செய்து அதுக்குள்ளே ஒரு வீடும் கட்டி அப்படியே நல்ல ஒரு சூப்பரான ஒரு இடம் மாதிரி அப்படியே செஞ்சுருக்கணும். சுத்த ஒரு லைட் மாதிரி எல்லாம் போட்டு அந்த உள்ளுக்க போயிட்டு நேராக பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அது அப்படியே பாருங்க. அப்புறம் அங்கால இது வந்து மட்பாண்டங்கள் மாதிரி ஒரு பிளானில் செய்திருக்கணும் பாருங்க. உரல் உலக்க அம்மி எல்லாமே வந்து அதுக்குள்ளே இருக்குது. அப்படியே தான் இல்லை ஒவ்வொரு ஆக்கங்களுமே வந்து ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் செய்திருக்கணும். அப்போ அவை தங்களால் முடிஞ்சதால் அப்படியே செஞ்சு கொடுத்துருக்கணும். பார்க்க நல்லா இருக்குது. இது வந்து ஒரு ஷூ மாதிரி இருக்குது. அதுவுமே வந்து நல்ல க்யூட்டாக இருக்குது. அங்கால பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஒரு குடும்பத்தை அந்த மரத்தில் ஒரு மரம் மாதிரி செட்டப்பில் செய்து அதில் அப்படியே செஞ்சுருக்கணும். பக்கத்தில் வீடு மாதிரி எல்லாம் கட்டி எல்லாம் அந்த மாதிரி செய்திருக்கணும். அப்போ எல்லாமே வந்து நல்ல வடிவாக தான் இருந்தது. அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே வந்து ஒவ்வொன்று கொடுத்துருக்கணுமோ இல்லாட்டி அவை தாங்களாக எதுவும் செய்திச்சினமோ இன்னும் தெரியலை. இது வந்து மனிதன் உடல் உறுப்புகளை வந்து அப்படியே காட்டி போட்டுஞ்சால எழுத்துக்களை வந்து காட்சிப்படுத்தியிருக்கணும். அப்படியே இது வந்து பாருங்க எல்லாம் வித்தியாசமாக எல்லாமே வந்து செய்திருக்குது. என்ன நர்சரி என்ற நாடு இப்போ ஸ்கூலில் நாங்கள் முந்தி கண்காட்சி செய்த நாங்கள். அப்போ அது வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு இடம் மாதிரி வகுப்பில் கொடுத்த நாடி பெரிய இடங்களாக வந்து இருக்கும். அப்போ அது வந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் இலகுவாக வந்து இருக்கும். ஆனால் இது அந்த நெருக்கமாக இருந்த நாடி அதுக்குள்ளே நாங்கள் நின்று காணொலி எடுக்கிறதும் அவ்வளோத்துக்கு சரியாக அமையாது. இருந்தாலும் நான் இதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணுன்றதுக்காண்டி இதை வந்து எடுத்துக்கொண்டு நான் நம்ம பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லா இயற்கை வளங்கள் மாதிரி மரங்கள் கூட வச்சுருந்த வினம் அவ்வளோ எல்லாமே வந்து நல்ல இதாக இருந்தது. சில பேர் சும்மா நோமலாகவும் செய்து கொடுத்துருக்கணும். சில பேர் நல்ல சூப்பராகவும் செய்து கொடுத்துருக்கணும். எல்லா நேர பிரச்சனைகளும் வந்து இருக்குன்னு சிலவில் அதால் சும்மா நோமலாகவும் செய்திருக்கணும். பாருங்க இது டியானின் இல்லத்தை பாருங்கோ. அப்படியே அந்த நீர் சுத்திகரிக்கிறது எப்படி சுத்திகரிக்கணும் ஒரு ஸ்டெப்பாக சொல்லியிருக்கணும். அப்படியே இந்த மரக்கன்றுகள் எல்லாமே வந்து அதில் காட்சிப்படுத்தியிருக்கணும். அதுவுமே வந்து நல்ல சூப்பராக இருந்தது. அப்புறம் இங்கால பாருங்கோ இதுவுமே வந்து செய்து வச்சிருக்கணும். அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எங்கள்ட ரித்திக்கின்ற கோவில்.
ரித்திக்கு ஒரு கோவில் செட்டப்பில் செய்தது பாருங்கோ. அது வந்து ஒரு சைட்டு மூளைக்கு இருந்தனால உள்ளுக்கு அந்த வெளிச்சம் வந்து சரியாக தெரியல. உள்ளுக்கு ஒரு லைட்டு மாதிரி போட்டிருந்தோம்னு சொல்லி சொன்னால் நல்ல சூப்பராக கோயில் மாதிரி இருந்தது. உள்ளுக்கு பிள்ளையார் மாதிரி வச்சுருந்த வினம். அப்படியே அங்கால பார்த்தீங்கன்னா மடத்துக்குள்ளே சந்தை வச்சு நடத்தினோம் பிள்ளையார் கோயில் மடத்துக்கு. அப்போ சரி நாங்களுமே வந்து உள்ளுக்க போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லார்ட்டையுமே வந்து சின்ன சின்ன பொருள்னாலும் வேண்டும் ஏன்டா அவைகளை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குமென்னு சொல்லி நானும் என்னுடைய பேக்கை தூக்கி கொண்டு சந்தைக்குள்ளே போனால் எங்கே விளத்தவே விடையில. அப்படியே இந்த சைட்டு மட்டும்தான் போனாங்க. போயிட்டு அங்கே சைட்டுக்கு திரும்பி அதுக்கு வந்து போனோம். அப்போ நாங்கள் அப்படியே வெளியால் விட்டுட்டு வந்துட்டோம். அப்படியே நாங்கள் எல்லாம் வழியால் வந்துட்டு சாமனியை கத்திரி போய் சர்பத்து வேண்டி கொண்டு வந்து அதில் இருந்து அப்படியே குடிச்சு போட்டு வந்துட்டோம். சரி பார்த்தீங்கன்னா இங்கண்ட கால்குள் விழா எல்லாம் முடிச்சு கொண்டு வந்தாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி எல்லாமே வந்து பாட்டுகள் எனக்கு போன முறை மீடி ஒன்று எடுத்து போடையெல்லாம் போயிட்டுது. அது வந்து காப்பிரைட் நடி போடையில. அப்போ இந்த முறை குறிப்பிட்ட அளவு தான் எடுத்து நான் சும்மா நோம்பலாக அப்போ வீடியோ பாருங்கோ. அப்போ நாங்கள் வந்து இப்போ வேற 12 மணிக்கிட்டேயா போச்சுது. அப்போ வந்து நீ சமைச்சு சாப்பிட்றதுன்றது வந்து சாத்தியப்படாது. பின்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா புட்டை இப்போ மட்டும் தான் கடைக்கு போனால் தேங்காய் கொண்டு வந்து அப்போ தேங்காய் வேண்டி பானும் கிடந்துச்சு. அவள் வேண்டி கொண்டு வந்தேன். அப்போ ஒரு ரூபா பான் வேணுனான் ஜுங்காக்கு டெய்லி முருக்கா போட வேணும். இப்போ காராத்தல் துண்டு போட்டாச்சு. அப்போ நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோமே நாதுரா கறி பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்றைய தினம் வச்சு இறால் குழம்பு குறிச்சிக்க இருந்தது. அதைத்தான் இன்றைக்கு சூடு வாட்டி சாப்பிட்றேன். காலமே இதைத்தான் சாப்பிட்டது ரொட்டியை சுட்டு. அப்போ நாங்கள் அப்படியே சந்தை பார்த்தீங்கன்னா உண்மைக்கும் எங்கண்ட மக்கள் வந்து உள்ளடவே விட மாட்டேன் ஓடணும். சந்தையில் அப்படி பார்த்துக்கொண்டு அடுத்ததுக்கு போக அதுக்குள்ளே உள்ளடவே இல்லாமல் போட்டுது. 2 பிள்ளைகளோடையும் நாங்கள் எல்லாரும் அப்படி போயில்லாமலே போட்டுது. நாங்கள் வந்து உள்ளுக்க போயிட்டு அரவாசித்திரம் ஃபுல்லாகவே பார்க்கல. இப்படி ஒரு லைன் மட்டும்தான் போனது. அங்கால போகிறதுக்கு இடையே ஆக்கள் விட மாட்டேன். நம்ம வெக்கை மட்டும் அப்படி ஒரு வெக்க இடங்கள் வந்து உண்மைக்கும் போதாத மாதிரி தான் கிடந்தேன். ஒரு சின்ன இடத்துக்கு அப்படி சுத்த வரை இருக்க அதுக்கால போகவே இயலாத மாதிரிக்கு போயிட்டு அப்போ நாங்கள் வந்து ஒன்றுமே பெருசாக வேண்டியல தான் சாப்பிட்றோம். ஏன்னு காட்டு விடுது. அப்போ ஒன்றுமே பெருசாக வேண்டியல நாங்கள் எல்லாம் இருந்த கலைக்கு சர்பத்து வேண்டி எல்லாரும் குடிச்சு போட்டு ஒரு சர்பத்து விற்கிற தம்பின்ற சர்பத்து வந்து முழுமையாக முடிஞ்சு அவர் தான் வெற்றியாளர்ன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாக முடிய மட்டும் நிற்கலை. நாங்கள் வந்துட்டோம். இனி அவைக்கு எல்லாருக்கும் கிஃப்ட்டுகள் கொடுத்து தானாம் கால்குலாம் முழுமையாக நிறைவடையுமாம். அப்போ அங்கே வந்து நிற்கலாமல் இருக்குது வைக்காமல் இருந்தது. பின்ன நாங்கள் வந்து விட்டுட்டு வந்துட்டோம். அப்போ இவ்வளவு தான் வந்து எங்கண்ட காணொலி. நாங்கள் வந்து பானும் கறியும் சாப்பிட போகிறோம். வீடியோவை இதோட நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். நாளைக்கு இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்ளும் நான் மிதுசா. நன்றி உறவுகளே. ஆதராக நித்திரையை வந்துட்டு போல ஆதரா நித்த வருது சாப்பிட நித்த விடுவோம் என்ன. சரி நாங்கள் வந்து காணொலி முடிச்சு கொள்கிறோம். பாய் சொல்லணுமா? பாய்.